நாலா என்ற சொல்லுக்கு தொண்டை என்று பொருள். இந்த பகுதியில அன்னையின் தொண்டை பகுதி விழுந்ததால் இந்த இடத்திற்கு நல்ஹாட் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு எழுந்தருளி இருக்கும் அன்னை நல்ஹாட்டேஸ்வரி என்றும் நாலேஸ்வரி என்றும் அன்னை காளிகா என்றும் உள்ளூர் மக்கள் போற்றுகிறார்கள். இந்த கோவில் காமதேவனால் நிறுவப்பட்டது. சுதந்திர போராட்ட காலத்துல பல சுதந்திர வீரர்கள் ஆங்கிலேயர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இந்த கோவிலிலே தஞ்சம் புகுந்து பல காலம் மறைந்து வாழ்ந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. இங்கு இருக்கும் அன்னையின் தொண்டை பகுதியில எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தண்ணீர் அன்னையால் உள்ளே விழுங்கப்படுவதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்கும் போது ஏற்படும் சத்தம் அன்னையின் தொண்டைக்குள்ளே தண்ணீர் செல்லும் பொழுது ஏற்படுவதாக பூசாரி கூறுகிறார். இப்பகுதியில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட போதிலும் அன்னையின் வாய் பகுதிக்கு மேல தண்ணீர் செல்வதில்லையாம். அன்னை தன் வாயால எல்லா நீரையும் உறிஞ்சி குடித்து விடுவதாக கூறுகிறார்கள். இந்த கோவில் எங்கு இருக்கிறது என்று அறிய ஆவலா நம் ஸ்ரீ டிவியில் வரும் ஆன்மீக தொடரான சக்தி பீடங்களை பாருங்கள்.